மெத்தட் தான். ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் டு கன்ஸ்ட்ரெயின்ட் பார்க்கணும். சப்ஜெக்ட் டு கன்ஸ்ட்ரெயின்ட்ல இந்த மாதிரி லெஸ் தென் கிரேட்டர் இருந்தா நம்ம ஸ்லாக் சர்ப்ளஸ் வேரியபிள் யூஸ் பண்றோம். இங்க வந்து இந்த பக்கம் கம்மியா இருக்கு அப்போ பிளஸ் பண்றேன், இங்க கம்மியா இருக்கு பிளஸ் பண்றேன், இந்த பக்கம் மட்டும் அதிகமா இருக்கு அப்போ மைனஸ் பண்றேன். ஆனா இது ரெண்டுமே வந்து ஒரே மாதிரி இருக்குது, இது மட்டும் தான் வேற மாதிரி இருக்கு. அங்க வந்து நீ ஆர்டிஃபிஷியல் வேரியபிள் யூஸ் பண்ற. ஸோ அப்போ இங்க மேக்ஸிமம் என்ன எப்படி மாறினா 6 இது அப்படியே வந்துடும். நீ என்னென்ன வேரியபிள் யூஸ் பண்ணீங்க S1 S2 S3 A1 அது எல்லாமே இங்க வந்துடும். இவ்வளவுதான். இப்போ வந்து இதை கன்வெர்ட் பண்ணிட்டோம். இப்போ ஃபீசிபிள் சொல்யூஷன் பார்த்தோன்னா S1 ஓடது வந்து 30, இது ரெண்டுத்துக்கும் 0 பண்ணா. S2 24, A1 ஓடது வந்து 3. இப்போ நம்ம என்ன பண்றோம், இந்த எல்பிபியை வந்து இந்த இதுல போடுறோம். சிபி ஒய்பி இதெல்லாம் உங்களுக்கே தெரியும். இந்த இதெல்லாம் ஃபில் பண்ணுங்க. இங்க A1 சிஜேல வந்து மேக்ஸிமம் ஜெட்ல வந்து X1க்கு நேரா என்ன இருக்குது 6, X2க்கு 4, இதுக்கு மூணுத்துக்குமே 0 வந்துடும். A1க்கு -m எடுக்கணும், அதுதான் பிகம்னால -m எடுத்துக்கிறோம். இங்க வந்து என்னென்ன வேரியபிள் S1 S2 A1 எடுத்துக்கிறோம். அதே மாதிரி இங்கேயும் 0 0 -m. இங்க வந்து இதோட ஈக்குவல் டுல இருக்க வேல்யூஸ் எழுதிக்கிறோம். இது வந்து அந்த X1 X2ல இருக்க வேல்யூஸ் என்னென்ன வேல்யூஸ். அப்புறம் இது வந்து ஒரு ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் S1 0 1 0 0 0 1 0 0 0. இது மட்டும் -1 வரணும், ஏன்னா இங்க மைனஸ் போட்டோம். -1 0 0, இங்க வந்து 1 இருக்கிறதுனால இது 1. இதெல்லாம் ஃபில் பண்ணிட்டீங்க. இப்போ என்ன பண்ணணும்னா Z வந்து கண்டுபிடிக்கணும். Z எப்படி கண்டுபிடிக்கணும்னா இந்த ஒரு சிபி வேல்யூஸையும் ஒரு X1 வேல்யூஸோட மல்டிப்ளை பண்ணோம். அதாவது 0 × 2 0 + 0 × 3 0 + -m × 1 -m. அது மூணுத்தையும் ஆட் பண்ணா -m வரும். அதே மாதிரி ஒரு வேல்யூஸையும் இதோட மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணோம். இப்போ இது பண்ணா 0 × 3 0 0 × 2 0 -m × 1 -m. அப்போ இது எல்லாத்தையும் பண்ணீங்கன்னா இங்க Z வேல்யூ கிடைக்கும். Z வேல்யூவை இந்த சிஜேவோட மைனஸ் பண்ணது தான் இந்த வேல்யூஸ். அதாவது -m -6 -m -4 0 -0 இப்படி போடுறோம். இதை ZJ - CJல எது இருக்கிறதுலே கம்மியான வேல்யூன்னு பார்க்குறோம். m -6 தான் இருக்கிறதுலே கம்மியான வேல்யூ. அதை நான் ரவுண்ட் பண்ணிக்கிறேன். அப்போ X1 வந்து அடுத்த டேபிள்ல என்டர் ஆக போகுதுன்னு அர்த்தம். இப்போ ரேஷியோ கண்டுபிடிக்கிறோம். இந்த வேல்யூஸ் டிவைடட் பை இது 30/2 வந்து 15, 24 3/8, 3/1 3. இதுல எது கம்மியான வேல்யூ பார்த்தா 3. அப்போ அந்த ரோ நான் வந்து மார்க் பண்றேன் A1. அப்போ வந்து X1 வந்து உள்ள வரப்போகுது, A1 வெளியே போகுது. இது வரைக்கும் புரிஞ்சிச்சா? இது ஃபர்ஸ்ட் டேபிள். அடுத்த டேபிள் ஐட்ரேஷன் போனீங்கன்னா அதே மாதிரி நான் இதை ஃபில் பண்ணிக்கிறேன். இந்த இதெல்லாம் ஃபில் பண்ணிக்கிறேன். சிஜேக்கு வந்து செட் 6 4 0 0 0 X1 S1 S2. இந்த A1க்கு பதிலாக தான் நம்ம இந்த X1 போட போறோம். இங்க X1 வந்துடும். அதே போல இந்த A1 எலிமினேட் ஆனதுனால இந்த காலமே வராது. அவ்வளவுதான், மீதியை மட்டும் போட்டுறோம். போட்டுட்டு இந்த வேல்யூ வந்து ஒன்னாவே இருக்குது. இந்த ரெண்டு வேல்யூ 0 மாற்றணும். அதாவது இந்த ரோ 3 ரோ 2 -3 × ரோ 1 பண்ணனா இந்த வேல்யூ 0 ஆயிடும். அதே மாதிரி இதையும் 0 பண்ணணும். மற்ற வேல்யூஸ் எல்லாம் நீங்க சப்ஸ்டியூட் பண்றப்போ என்ன வேல்யூ வருதோ அதை போட்டுக்கணும். அதே மாதிரி திருப்பியும் ZJ வந்து இந்த வேல்யூஸ் இன்டு இது, அதாவது 0 × 24 0 × 15 6 × 3 இது மூணுத்தையும் ஆட் பண்ணி இங்க இந்த இதோட பண்ணி இங்க போனோம். இந்த ZJ வேல்யூஸ் கண்டுபிடிக்கிறோம். அதே மாதிரி பழைய ஸ்டெப்பை தான் ப்ராசஸ் பண்ணி பண்றோம். ஓகேவா? இதே மாதிரி செகண்ட் டேபிள் வரும், செகண்ட் டேபிள் போனோம். இதை ப்ராசஸ் எப்போ நிறுத்தணும்னா இந்த ZJ - CJல நெகட்டிவ் வேல்யூஸே வரக்கூடாது. 0 வரலாம், நெகட்டிவ் வேல்யூஸ் வர வரைக்கும் போடணும். இங்க நெகட்டிவ் வேல்யூஸ் வருது, ஆனா அடுத்த டேபிள்ல நெகட்டிவ் வரல. இது வர வரைக்கும் இதை போட்டுனே இருக்கணும். அவ்வளோ.